அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அதிசய சந்திர கிரகணம். 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் யாருங்கிறத பற்றி முழுமையா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது பூமியோட நிழல் சந்திரன்ல படுது. பொதுவா வேத ஜோதிடத்துல இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துல அவ்வளவு நல்ல நிகழ்வா கருதப்பட மாட்டாது. ஆனா சூரிய கிரகத்தை காட்டிலுமே குறைவான பாதிப்பு தான் சந்திர கிரகணம் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஜோதிடத்துல இதோட தாக்கங்கள், இந்த கிரக சேர்க்கைகள் மிகப்பெரிய அளவு கருதப்படுது. நமக்கு ஜோதிட ரீதியா பார்க்கும்போது சந்திர கிரகணத்துடைய சந்திரனுடைய மாற்றத்தால சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாவே இருக்குமே. 2024 ஹோலி திருவிழா அன்னைக்கு, அதாவது மார்ச் 2025 அன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமா காணப்படுது. இது நம்ம இந்தியாவில காணப்படாது. இந்தியாவில இது காணப்படாட்டுமே அதோட தாக்கம் ஜோதிடத்தின்படி இருக்கும். சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி காலை 10:41 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3:01 மணி வரைக்கும் முடிவடையும். இது முதல் சந்திர கிரகணமா கருதப்படுது. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் போன்ற பகுதியில இந்த சந்திர கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு சிறந்ததா இருக்கும். அவங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட அம்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால இவங்கள புண்ணிய ராசிய பட்டியல இவங்க வராங்க. அவங்க யாருங்கிறதையும் முழுமையா பார்க்கலாம். முதலாவது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமா இருக்கும். குறிப்பா நிதி அடிப்படையில பூர்வீக வாசிகளோட நிதி நிலை வலுவடையும் மற்றும் அவங்க தங்களோட பணத்தை முதலீடு செய்யறது மூலமா லாபம் ஈட்ட முடியும். மாதா லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் அவங்கள செழிக்க வைக்கும். செலவுகள் குறைவா இருக்கும். மேலும் கடன் வாங்குறதுக்கும் அல்லது கொடுப்பதற்கும் இதுதான் சிறந்த நேரமா இருக்குமே. அது மட்டுமின்றி சொந்தக்காரங்களும் நல்ல குடும்ப நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம். இந்த காலத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி தேவியோட ஆசீர்வாதம் இருக்கும். பொதுவா புதிய வீடு அல்லது சொத்து வாங்க நேரிடும். வாழ்க்கையில புதிதா ஒன்றை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமா அமையும். பூர்வீக குடிகளுடைய நிதி நிலைமை நல்லாவே வளரும். மேலும் இந்த காலகட்டம் கடன் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குறது இவங்களுக்கு சாதகமா அமையும். இருப்பினுமே நிதி முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு புத்திசாலித்தனமாவோ இருக்காது. அதனால அதை மட்டும் சிந்தித்து பாருங்க. இந்த காலத்துல அவங்க திருமண வாழ்க்கை மிகவும் சாதகமா அமையும். அவங்களோட கூட்டாளிகள் இவங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. வெற்றி கிடைக்கும். அதனால எந்த முடிவுகளையுமே கூட்டாளிகளோட சேர்ந்து எடுத்தீங்கன்னா நல்ல விதத்தை அனுபவிப்பீங்க. மூன்றாவது கன்னி. இவங்களுக்கு மிகவும் பயனுள்ள நேரமா இது இருக்கு. மேலும் அவங்க பொருளாதார ரீதியா நேரத்தை செலவிடுவாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறதோட சேர்க்கை உருவாகும். இந்த காலம் அவங்களுக்கு வணிகத்துக்கு கொஞ்சம் சாதகமானதா இருக்கும் மற்றும் மங்களகரமானதாகவும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு முழுமையா இருக்கும். மேலும் இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக வாசிகள் தங்களோட செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சகம். சந்திர கிரகணத்தின் போது ஒரு சிறந்த நேரத்தை அனுபவிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்களோட நிதிநிலை சிறப்பாக இருக்கும். முதலீடுகள் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். வருமானம் சீராய் இருக்கும். வருமானத்தினால இவங்களுடைய ஆதாயங்கள் உயரும். மொத்தத்துல நிதி அடிப்படையில பூர்வீக மக்களுக்கு இது பயனுள்ள காலமா அமையுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரமாகவும் சொல்லலாம் அல்லது கொஞ்சம் பாதகமான நேரமும் சொல்லலாம். ஏன்னா இந்த சந்திர கிரகணம் இவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டும் கட்டானா வந்திருக்கு. ஆனா மகாலட்சுமியோட வழிபாடு இவங்க மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இது சுமூகமா முடிய ஆரம்பிக்கும். செல்வ வளம் இருக்கும். பணத்தை ஓரியன்ட் இவங்களுக்கு எல்லாமே வெற்றி கொடுக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே பணம், தொழில், புதிய இடங்களுக்கு போறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இதெல்லாம் நல்லபடியாவே அமையும். ஆனா கொஞ்சம் உடம்புல பாத்துக்கோங்க, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. நிச்சயமா இவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இருந்து கொஞ்சம் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இவங்களுக்கு தேவைப்படுது. அதை மட்டும் பாருங்க. எந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவமாகவும் பரிகாரம் இருக்க வேண்டிய ராசின்னு பார்த்தரலாம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்க போறது ரிஷபம். சொந்த தொழில் சம்பந்தமா சிக்கல்களை இவங்க கொஞ்சம்
கொஞ்சம் சந்திக்க வேண்டியது வரும். வேலையில சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். புதிய வேலை அல்லது பயணங்கள் தொடர்பான விஷயங்கள தடைகள் ஏற்படும். வேலை வாய்ப்புக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி அவ்வளவு சீக்கிரம் வராது. சொந்த தொழில் சார்ந்தவங்க பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். புதிய முதலீடு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ரிஷப ராசிக்காரங்க இவங்க விநாயகரோட வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஆல்ரெடியே ரிஷபத்துக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஆல்ரெடி, அதாவது இப்பத்துல இருந்தே நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்களே. அதனால விநாயகர் வழிபாடு நிச்சயமா நீங்க தொடர்ந்தே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால சுப பலன்கள் கிடைக்கும். ஆதாரங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமும் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா குடும்ப உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத தன்மை இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கும். பணம் ஒரு சைடு வந்தாலுமே மகிழ்ச்சியும் இவங்களுக்கு குறைவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். எதையோ ஒரு விதத்துல ஒரு விஷயத்தை பறி கொடுத்த ஃபீல் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் தான் இவங்களுக்கு பாதிப்பா இருக்குது. இந்த பாதிப்பு ஆல்ரெடி இவங்களுக்கு தொடங்கி இருக்கும். மேஷராசிக்காரங்க எதையோ இழந்துட்ட ஒரு ஃபீல்ல தான் இவங்க இருந்துட்டே இருப்பாங்க. அதனால மேஷ ராசிக்காரங்க முருகப்பெருமானோட வழிபாட கண்டிப்பா மேற்கொள்ளணும். அதுதான் இவங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் இருந்து இவங்களை காப்பாற்றும். அடுத்தது நம்ம பார்க்க போறது தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பண வரவு நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், இவங்க தொழில் நல்லா இருக்கும். ஆனா குடும்ப உறவுகளும் மற்றும் அவங்களுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே தனுசுக்கு போதுமானதா இருக்கும். இந்த சந்திர கிரகணத்துல இருந்து இந்த வருடம் முழுவதுமே இந்த பாதிப்பு உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நம்ம சொன்ன பரிகாரங்கள் மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அந்த பரிகாரங்களே உங்களோட வாழ்க்கையில முன்னேற்ற ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் சித்தர்களோட வழிபாட மேற்கொள்ளுங்க. ஏன்னா இப்பயே ஆன்மீகத்தோட நாட்டங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கொஞ்ச நாளாவே நீங்க ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீக கருத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. அதனால சித்தர்கள் வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் எல்லாமே இருந்தாலும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் உடல் நல்லா உழைப்ப கொடுங்க. அதே மாதிரி நல்ல மருத்துவரையும் பார்த்து வச்சுக்கோங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க. எல்லாமே மகிழ்ச்சியாகவும் சுபமாகவும் முடியும். நன்றி, வணக்கம்.